டெய்லியால் ப்ராபகேஷன் எப்படின்னா சீட்ஸு, பல்பு, கட்டிங்ஸ் இது மூணுத்துலேருந்தும் நம்ம வளர்க்கலாம். இப்போ நான் வச்சுக்கிற பிளான்ட் மாதிரியே இதே கலரில் இதே மாதிரி தான் எனக்கு பூ நெக்ஸ்ட் சீசனுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் பல்பு மூலயமாவோ, பல்பு ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா பல்பு மூலயமா நான் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் தான் நான் சூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்து மூலயமாவும் நான் ட்ரை பண்ணேன்னா அது மதர் பிளான்ட்டில் எப்படி பூ இருக்குதோ அதே மாதிரி தான் எனக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கும் பூ கிடைக்கும். பட் நான் சீட்ஸ் மூலயமா ட்ரை பண்ணேன்னா எனக்கு சேம் ஃப்ளவரே வராது. என்கிட்ட ஒரு 2-3 கலர்ஸில் ஃப்ளவர் இருக்குதுன்னா அது மிக்ஸ் ஆகி வரலாம். சப்போஸ் என்கிட்ட ஒரே கலரில் தான் எனக்கு பூ இருக்குதுன்னா சீடே செட் ஆகாது. இந்த பூவோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தும் இதில் சீடு ஃபார்ம் ஆகுறது வந்து சேஞ்ச் ஆகும். நடுவில் இருக்கிறது டிஸ்க் பார்ட்டு, அதை சுற்றி பெட்டல்ஸ் இருக்கும். டிஸ்க் பார்ட்டில் தான் சீடு வந்து ஃபார்ம் ஆகும். ஜெயிண்ட் வெரைட்டி, இந்த பாம்பாம் வெரைட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சிங்கிள் பெட்டல்ஸு, இந்த டபுள் லேயர் பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டிலலாம் இந்த சென்டர் பார்ட் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும். அப்போ பாலினேஷன் நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதுவே ஜெயிண்ட் வெரைட்டிலாம் அந்த டிஸ்க் பார்ட் வந்து சரியாக தெரியாது, பாலினேஷன் நடக்கிறதும் கஷ்டம். எனக்கு என்னென்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கார்டன்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு பூவாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமே, பூக்கட்டுமே, அதுக்காக தான் இவ்வளோ ட்ரை. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. நீங்களும் டேலியா லவராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள்.